வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். கோவத்தலையை வச்சு தான் ஒரு பலகாரம் பண்ண போகிறோம். கோவத்தலை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது நிறைய பொரிச்சிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்படி ஒடிச்சோம்னா நல்லா இப்படி படக்குன்னு ஒடியும். இப்படி ஒடிஞ்சதுனாவே கோவத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தலை நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வாடுன மாதிரி ஆயிடுச்சு. இது வேலியில் காட்டுக்குள்ளே இதெல்லாம் மழை காலத்தில் நிறைய கிடைக்கும். வெயில் காலத்தில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இதில் பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செவச்சவன்னு நல்லா குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். அந்த பழத்தையெல்லாம் நாங்கள் பொறிச்சு நல்லா சின்ன வயசு நிறைய சாப்பிட்ருக்குறோம். இப்போ அது காய் இருக்குது. அந்த காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் பழமாக பார்த்தா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோவத்தலையில் நிறைய செய்யலாம். இதை இப்போ இதில் சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்ன சத்துக்கள்னு எனக்கு சொல்ல தெரியல. இதில் எங்கள் அம்மாலாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. நாங்களாம் சிறு வயசில் சாப்பிட்ருக்குறோம். இப்போ அதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தலையை அலாசிக்கலாம். இப்படி தலையை அலாசி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். தலையை இப்படி ஓட்டை இல்லாமல் கிளுசு இல்லாமல் நல்லா தலையை பெருந்தலையாக பார்த்து நல்லா பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கலாம். 2 கப் அவ்வளோக்கு 2 கப்பு மாவு கொட்டியிருக்கிறேன். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, அதில் இது சோடாப்புன்னு கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி கரைக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் காட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. வீட்டில் ஃபுல்லாக காடு இருக்கும், மாடெல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட வேலை இருக்கும். நைட்டு 7 மணி 8 மணிக்கு பக்கம் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் தூக்கமே எங்கள் அம்மா ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தடை அப்படின்னு கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா ஆட்டி போட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுலாம் கொடுப்பாங்க. நாங்களாம் அப்போல்லாம் சாப்பிட்ருக்குறோம். இப்போல்லாம் யாரும் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் யாரும் செஞ்சு கொடுக்குறதில்ல. இன்னைக்கு இப்போ தான் செய்யலான்னு நான் பண்ணிகிட்ருக்குறோம். மாவு கரைச்சாச்சு. நல்லா பச்சை மாவு அளவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ வானொலி அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. வடசட்டி அடுப்பில் வச்சாச்சு. கல் காயிட்டு எண்ணெய் ஊற்றலாம். வடசட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். எல்லாம் இப்படி அலாசி தண்ணி ஈரமெல்லாம் சுத்தமெல்லாம் தொடச்சி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. போடலாம். அது இப்போ நினச்சி எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. இந்த கோவத்தலையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. நாம் தான் இதை யாருமே பயன்படுத்தாமல் காலப்போக்கில் எல்லாமே விட்டுட்டோம். இப்போ பஜ்ஜி மாவு போடுறதோட இந்த கோதுமை மாவுல நம்ம செய்யறது அதுவும் ஹெல்த்தி தாங்க. பஜ்ஜி மாவு உடம்புக்கு கெடுதல் தான். நம்ம பஜ்ஜி அப்படி நாங்க சுட்டோம்னாலுமே கடலை மாவு யூஸ் பண்ணி தான் சுடுவோம். பஜ்ஜி மாவுன்னு நாங்க கடையில தனியா வாங்கிலாம் செய்ய மாட்டோம். இது கோதுமை மாவுலயே செய்யறதுங்க. இது நம்ம அன்ஹெல்தி அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அதுவும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க ரீஃபைண்ட் ஆயிலோ வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம்.
அதுதான் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகும். இதான் கோவத்தில் கோதுமை மாவு பச்சி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அப்போ எங்கள் அம்மாலாம் வாழைக்காயில் சுட்டு கொடுப்பாங்க, கோவத்தலையில் சுட்டு கொடுப்பாங்க. நம்மளாம் தான் மறந்துடுற மாதிரி இப்போ வந்து செய்கிறோம். கோதுமை மாவு வச்சு கோவத்தலையில் செஞ்ச பச்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இது கூடவே பாருங்கள் வெங்காயம்லாம் வச்சுருக்குது. எங்கள் பிள்ளை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குது. நல்லா வந்துருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சோடனே அம்மா ஞாபகம் வந்தால் குழம்பு சட்டி, அதாங்க குழம்பு சட்டி. அன்பான சொந்தங்களே, இந்த குழம்பு போல இனிப்பும் காரமும் நிறைந்த வாழ்க்கை உங்களுடையதாக அமையட்டும். இந்த சேனலுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.